இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த பெட்ரோல் குண்டு வீழ்ச்சி காரணமா பாதுகாப்புக்காக திரு அமல்ராஜ் அண்ணன் அவர் யாரு? அவர் முன்னாள் ராணுவ வீரர். அவர் கை துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு இந்திய அரசியல் சட்டத்துல அனுமதி வாங்கி அவர் ஒரு கை துப்பாக்கி அவங்களோட சேஃப்டிக்காகவும் அவர் நலனுக்காகவும் அவர் வச்சிருக்காரு. அவரோட பாதுகாப்புக்காகவும் அவரை சுற்றி உள்ளவர்களுக்காக பாதுகாப்பாகவும் அவர் வச்சிருக்காரு. எவ்வளவு அவதிகளை பார்க்குவாங்க, எவ்வளவு விடயங்களை இவங்க கொண்டு வருவாங்க. இந்த திமுக அரசுக்கு நேரடியாவே வந்து மோத தெரியாதா? சரி, அவங்க வரும்போதே வந்து திருட்டு வயலேறி வந்தவங்க தானே, ஒரு பயணச்சீட்டு கூட எடுக்கிறதுக்கு பக்கு இல்லாம வந்தவங்க தானே. வந்தவங்க இன்னைக்கு எவ்வளவு கோடி ரூபாய் வாரிசு அரசியலை கொண்டு வந்து. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் விமலர் சுரேஷ், செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம். இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவங்களுடைய வீட்டுல பெட்ரோல் குண்டு வீச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்க சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களை பத்தி சமூக வலைதளங்கள்ல பெருசா பேசப்படல. அவங்களுக்காக இந்த காவல்துறையினர் எதுவும் பெருசா நடவடிக்கை எடுத்த மாதிரி எதுவுமே தெரிய வரல. ஆனா 15 வருஷமாவே இந்த நடிகை விஜயலட்சுமியோடைய விஷயத்துல அண்ணனை கரெக்டா திமுக அரசு வரும்போது எல்லாமே ஒவ்வொரு முறையும் வழக்கு பதிவு செஞ்சு அவர் மன உளைச்சலை கொடுத்து அவர் அந்த தேர்தல் களத்தை சரிவர ஈடுபடக்கூடாதுன்னே நினைச்சு ஒவ்வொரு முறையுமே அவங்க விஜயலட்சுமியை வச்சு அண்ணன் மேல புகார் அளிச்சு ஒவ்வொரு முறையுமே ஒரு பெரிய போட்டா பேசப்பட்டு மக்கள் மத்தியில ஓட்டை கலைக்கணும் அப்படின்றதுக்காகவே அவர் ஒரு பெண்களுடைய இதுவாகவே பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் தவிர்த்து இந்த விஷயத்த இதோட முற்றுப்புள்ளிதான் வைக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல அண்ணன் பேசாம அமைதியா இருந்தால் கூட அதுவும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் எடுத்துட்டு பேசக்கூடிய இந்த ஊடகவியர்கள், இந்த ஊடக நல்லொழுக்கமே இல்லாம அவர் பத்தி அவதூறுல பரப்பிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளியா வைக்கணும் அப்படின்றத அவரே ஒரு வழக்க தொடர்றாரு. தான் மீது வைக்கப்படும் புகார்களுக்கு இந்த மாதிரி விஜயலட்சுமின்றவங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்க தொடர்றாரு. இது சம்பந்தமா அவருக்கு ஒரு சம்மன் வருது கோர்ட்ல இருந்து. ஒரு சம்மனை அளிக்கக்கூடிய முறை என்ன? அத அவங்க வீட்டுல நார்மலா கேட்டை தட்டி கொடுத்திருந்தாலே யாராலும் அவங்க வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி செய்யாம அவங்க வீட்டு கேட்ல வாசக்கதவுல அத ஒட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படி எதுவுமே ஒட்ட வேண்டிய தேவைகள் இல்லையே. அதை நார்மலா ஒரு சம்மன் கூப்பிட்டுதான் கொடுக்க போறாங்க. இதே ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுல ஒட்டிடுவாங்களா? இல்ல ஐயா உதயநிதி ஸ்டாலின் வீட்டுல ஒட்டிடுவாங்களா? இல்ல ஐயா திருமாவளவன் வீட்டுல ஒட்டுவாங்களா? இல்ல ஐயா வைகோ வீட்டுல ஒட்டுவாங்களா? இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. பல நடிகர்கள் வீட்டுலதான் ஒட்டுவாங்களா? இல்லைன்னா விஜய் வீட்டுலதான் கொண்டு போய் ஒட்டுவாங்களா? இப்ப எந்த முறைகளுமே இல்லாம ஒரு அணுகுமுறையுமே இல்லாம ஒரு நோட்டீஸ ஒட்டுறீங்க. அப்ப அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளர் அந்த நோட்டீஸ பார்த்துட்டு இது அண்ணனுக்கு மட்டும் அவமானம் இல்ல, இது நம்ம தமிழர் இனத்துக்கே அவமானம், கையில கொடுக்காம நோட்டீஸ பெரிய கொலை குற்றமாது. அப்ப அந்த சம்மனை கேட்ல ஒட்டும் போது அது கிழிச்சு போடுறாங்க. அந்த இடத்துல அதை கிழிச்சு போடக்கூடிய நபரை கூட விட்டுறாங்க. அண்ணி வீட்டுல தனியா இருக்காங்க, அண்ணன் வெளியூர்ல இருக்காங்க. அப்ப இந்த சூழ்நிலையில பாதுகாப்பா இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த பெட்ரோல் குண்டு வீழ்ச்சி காரணமா பாதுகாப்புக்காக திரு அமல்ராஜ் அண்ணன் அவர் யாரு? அவர் முன்னாள் ராணுவ வீரர். அவர் கை துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு இந்திய அரசியல் சட்டத்துல அனுமதி வாங்கி அவர் ஒரு கை துப்பாக்கி அவங்களோட சேஃப்டிக்காகவும் அவர் நலனுக்காகவும் அவர் வச்சிருக்காரு. அவரோட பாதுகாப்புக்காகவும் அவரை சுற்றி உள்ளவர்களுக்காக பாதுகாப்பாகவும் அவர் வச்சிருக்காரு. அப்ப அந்த மாதிரி வச்சு உள்ள ஒருத்தர்கிட்ட பிஸ்டல் இருக்கு அப்படின்ற காரணத்தை காமிச்சு ஒரு கேட்டை தள்ளி முதல்ல திறக்க மாதிரி போயிங்க. அப்புறம் ஒரு கேட்டை தள்ளி என்ன ஏதுன்னு கூட ஒரு விசாரணை பண்ணாம எதுவுமே ஒரு பொறுமையா எடுத்து பேசாம ஒரு காவல்துறை ஆய்வாளர் நடந்து கொள்றது சரியா? இதுக்கு ஊடகவியலுமே வந்து சீமான் வீட்டில் கைது அவர்தான் துப்பாக்கி எடுத்து மிரட்டினார். எல்லாருமே நல்லா பாருங்க, அதுல என்ன வருது? அவங்க துப்பாக்கி எடுத்து மிரட்டுறாரு, இவங்கதான் அவருடைய இடுப்புல இருந்து துப்பாக்கி எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விடயங்களை கொண்டு வராங்க மக்கள் மத்தியில சீமான் அவர்களுடைய பெயரை கெடுப்பதற்காக தானே. இந்த மாதிரி எவ்வளவு அவதூறுகளை பார்க்குவாங்க, எவ்வளவு விடயங்களை இவங்க கொண்டு வருவாங்க. இந்த திமுக அரசுக்கு நேரடியாவே வந்து மோத தெரியாதா? சரி, அவங்க வரும்போதே திருட்டு வயலேறி வந்தவங்க தானே, ஒரு பயணச்சீட்டு கூட எடுக்கிறதுக்கு பக்கு இல்லாம வந்தவங்க தானே. வந்தவங்க இன்னைக்கு எவ்வளவு கோடி ரூபாய் வாரிசு அரசியலை கொண்டு வந்து கோடி ரூபாய் சொத்துக்களை சேர்த்து வச்சு இந்த நிதிக்கு பேரன் பிறந்தா கூட அவங்களுக்கும் பெரிய கோடீஸ்வரன் வாழணுன்றதுக்காக தானே. அந்த மாதிரி உள்ளவர்கள் எல்லாம் கொஞ்சம் எப்படி இருப்பாங்க? ஒரு காவல்துறை ஆய்வாளர் கேட்கிற கேள்வி, ஐயா
நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்து பாலியல் வன்கொடுமை. அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த பாலியல் வன்கொடுமையில ஆளாக்கப்பட்ட சகோதரிக்கு போய் உறுதுணை நின்றீங்களா? உங்க காவல்துறை பகுதியில உங்க காவல்துறையினரே அந்த பிள்ளை கொடுத்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் காப்பி வெளியிட்டீங்க. எதுக்கு? அந்த மாதிரி வேற யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இந்த மாநகட்ட திருத்தர்கள் முன்னேற்ற கழகத்துல உள்ள திமுக என்ற கட்சியில உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த குணசேகரனுக்கு சப்போர்ட் பண்ணிதான் நீங்க மறைமுகப்படுத்துறீங்க. அடிக்காமலே அடிச்ச கட்டி போட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் பிம்பத்தை உருவாக்கி தானே காட்டுறீங்க. எவ்வளவு பாலியல் குற்றங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு எதிராக. அந்த இடத்துலயும் நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு பொது வெளியில ஒரு கூட்டங்கள் போட்டாக்கணும். ஒரு பெண்ணை பிள்ளைக்கு கூட எந்த ஒரு கெடுதலுமே நடக்காம தூரத்துலயும் போற பிள்ளைகளும் சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேர்ற அளவுக்கு நீங்க எங்க வளர்த்துக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட ஒரு மேல நீங்க பாலியல் வன்கொடுமை வழக்கு மேலும் 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 பிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சரி, கேள்வி கேட்கப்படுறதுக்கு நிறைய இருக்கு. நீங்க என்ன இந்த நாட்டு மக்களுக்கு பெருசா உங்க ஆட்சியில இதுல செஞ்சுட்டீங்க? நீங்க அவங்க ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்களும் ஒரு காலத்துல ஒரு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. நீங்க உண்மையா நேர்மையா நீங்க செயல்படணும்னு நினைச்சீங்க, மக்களுக்கு பொதுவாக இருங்க. இன்னைக்கு எங்க அண்ணன் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ல, ஆனாலுமே அவரும் பொதுமக்கள் ஒருவர் தான். முதல்ல ஒரு சராசரி ஒரு கூலி தொழிலுக்கு போறவங்க கூட ஒரு ஸ்கூல்ல இருந்து சம்மன் இருந்தா அந்த சம்மனை கூட்டி கையில கொடுக்குற பழக்கம் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அவமதிப்பா அவங்க வீட்டு கேட்ல ஒட்டிட்டு போறீங்க. இது அவனும் இல்லை, வேற யாரா இருந்தாலுமே இது பெரும் அவமதிப்பாதான் ஏத்துக்குவாங்க, அப்படிதான் கிழிப்பாங்க. உங்களுக்கு வேணா அதுல ஒரு வழக்கு போடுங்க, அதை வழக்கு போட்டு அது ஒரு அண்ணன் வந்து பாத்துக்குவாங்க. ஆனா நீங்க அதை செய்யாம நீங்க உள்ள விடாப்படியா உள்ள பூந்து அடிச்சு இழுத்துட்டு போறீங்க. அதுவும் ஒரு முன்னாள் ராணுவ வீரரை. அப்போ ஒரு முன்னாள் ராணுவ வீரரை கூட கைது பண்றதுக்கு என்ன முறைகள் சட்டங்கள் இருக்கு, அந்த சட்டத்தை நீங்க பின்பற்றினீங்களா? அப்போ உங்களை எப்படி நாங்க நல்ல ஒரு ஒழுக்கத்துல உள்ள காவல்துறையை நாங்க ஏத்துக்க முடியும்? அப்ப காவல்துறையுமே எங்களுக்கு எதிராக தான் இருக்கு. இதை நாங்க வன்மையா கண்டிக்கின்றோம். உங்களுக்கு மட்டும் இல்ல, இனி வரும் காலங்கள்ல தமிழ் தேசியத்தை சுமந்துகிட்டு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுமே சரி, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க ஒழிக்காம நாங்க விட மாட்டோம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல உள்ளவங்க ஒவ்வொரு விடயம் எங்க அண்ணன் மேல திணிச்சாலுமே சரி, அவதூறுகளை பரப்புறதோ அவரை எந்த விதயத்திலையும் செயல்பட விடாம நீங்க செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கிறாருன்றதுக்காக உங்களுக்காக அவர் எல்லா விதத்திலுமே எதிராக நிக்கிறாரு. சமரசமும் இல்ல, கூட்டணியும் இல்லாம நிக்கிறாருன்றதுக்காக நீங்க அவரை என்ன பண்ணலாம் நினைக்காதீங்க. அவருக்கு உறுதுணையா இன்னைக்கு நாங்க எல்லாருமே தமிழ் தேசியத்தை உணர்ந்த பிள்ளைகள் எல்லாருமே எங்க தலைவன் வழியில எங்க அண்ணன் போறாரு, எங்க அண்ணனோட வழியில இன்னைக்கு நாங்க நிக்கிறோம். எங்க அண்ணனுக்கு உறுதுணையோட நாங்க நிற்போம். இன்னைக்கு கிளைகள்ல இருந்து உதிர்ந்து போன இலைகள் மாதிரி இன்னைக்கு வெளியே போறவங்களை பத்தி பெருசா பேசக்கூடிய நீங்க ஒன்னா இடையில 10,000 பேருக்கு மேல நீங்க பேச மாட்டீங்க. பேசுறதுக்கு முன் வர மாட்டீங்க. இது 10,000ன்றது நாளைக்கு 1,00,000 நாங்க மாத்தி காட்டுவோம். 1,00,000 கோடியை உருவாக்குவோம். உங்களால உருவாக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு விழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களோட திருட்டுத்தனம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இனி வரும் காலங்கள்ல உங்களுடைய பிம்பங்கள் எதுவுமே இங்க படிக்காது. நீங்க எல்லா அவதூறுகள் பரப்பினாலும் பரப்புங்க. நானாலும் எங்க அண்ணன் போராடுறதுக்கு தயாரு, அவருக்கு உறுதுணையா நிக்கிறதுக்கு நாங்க தங்கைகளுமே தயாரா நிக்கிறோம்.